எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனதிற்கு, எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவிற்கு, எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனதிற்கு. தோன்றனை தோன்றவன் என்று என வல்லவரை வாய்வதை செல்லவதை பிறகுகின்றேன். நேர்ந்து நலமல வல்லவதி நீர்ந்து விந்தை கையில் வைத்து வாழ்வோர் நிந்தையில் ஆசையில் நானும் இதே நாட்டில் ஏழ்மை குடும்பத்தில் இருந்து சந்தோஷம் யாதொரு குறையாமல் சிறப்பான என்று வாழ்கிறேன். இருந்தாலும் எனக்கு ஒரு தங்கி இருக்கிறார். அவன் பெயரோ சகிதா. கற்பக தருவை சார்ந்த காகமும் அமுது உண்ணும், விற்பக விவேகமுள்ள வேந்தரை சேர்ந்தோர் வாழ்வர், அற்பரை சேர்ந்தோர் வாழ்வதற்கு அரிது அரிதாகும். அம்மா விருத்தம் ஒண்ணு சொன்னா அதுக்கு விளக்க சொன்னா அது எல்லாருக்குமே புரியும். கற்பக தருவை சார்ந்த காகமும் அமுது உண்ணும், விற்பக விவேகமுள்ள வேந்தரை சேர்ந்தோர் வாழ்வர், அற்பரை சேர்ந்தோர் வாழ்வதற்கு அரிது அரிது அரிதாகும். அம்மா என்னன்னா கற்பக விருட்சம், கற்பக தருவை சார்ந்த காகமும் அமுது உண்ணும். இந்த கற்பக விருட்சம் அப்படின்றது எங்க இருக்குன்னா தேவலோகம். தேவலோகத்துல ஒரு சிறந்த ஒரு அம்சங்கள் புரிந்தது அந்த இடம். கற்பக விருட்சம், காமதேனு, ஐராவதம், வெள்ளை யானை, இதெல்லாமே ஒரு சிறப்பு வந்தது. அந்த கற்பக விருட்சம்ன்ற மரத்துக்கு என்ன ஒரு சிறப்புனா, அந்த கற்பக விருட்ச மரத்தாண்ட போய் நீங்க என்ன வேணும்னு கேக்குறீங்களோ அது அந்த நிமிஷமே கிடைக்கும். சைலண்ட். அந்த கற்பக விருட்ச மரத்தாண்ட போயிட்டு நீங்க பிரியாணி வேணும்னா பிரியாணி கிடைக்கும், தங்கம் வேணும்னா தங்கம் கிடைக்கும். எது வேணும்னு நம்ம கேட்டனாலே அந்த இடத்துல அந்த கற்பக விருட்ச மரத்தாண்ட போய் கேட்டா கிடைக்கும். ஆனா அந்த கற்பக விருட்ச மரத்தாண்ட போயிட்டு காக்கா உட்காந்து கேக்குதான். கற்பக தருவை சார்ந்த காகமும் அமுது உண்ணும், தேவாமிர்தம். தேவாமிர்தம் அவ்வளவு சாமர்த்தியமா கிடைக்காது. 33 கோடி தேவர்கள், 33 கோடி தேவர் மக்களும் 66,000 அசுர மக்களும் 2 பேர் அசுர கோடிகள் இருவரும் இருந்திருந்து திருப்பார் கடலிலேயே கடைஞ்சி எடுக்கப்பட்டது அந்த அமிர்தம், தேவாமிர்தம். அவ்வளவு சிலுவா கிடைக்கல. அதுல எத்தனை உயிர் போச்சு, எத்தனை பேர் பலியானாங்கன்றது. அப்பேற்பட்ட தேவாமிர்தம் அந்த கற்பக விருட்ச மரத்தாண்ட போயிட்டு காக்கா உட்காந்து கேட்ட உடனே அந்த தேவாமிர்தம் கிடைச்சுதான். கற்பக தருவை சார்ந்த காகமும் அமுது உண்ணும், விற்பக விவேகம் உள்ள வேந்தரை சேர்ந்தோர் வாழ்வர். ஒரு வீரம், தீரம், திறமை, எல்லா ஒரு ஞானம், எந்த ஒரு அறிவும் என்ன விஷயம் பண்ணலான்றது தான் அந்த மன்னருடைய பதவி. ஒரு குடும்பத்துல தலைவி நல்லா இருந்துட்டா போதும், தலைவன் நல்லா இருந்துட்டா போதும், அந்த குடும்பமே நல்லா இருக்கும். ஒரு ஊருக்கு தலைவர் நல்லா இருந்தாருன்னா, ஒழுக்கமானவர், நல்ல ஒரு எல்லா விஷயத்தையும் ஒரு யோசனை பண்ணி செய்யறவரா இருந்தா, ஏமா தலைவர் வந்தா நல்லா இருக்கும், நீ நாடு நல்லா இருக்கும், உலகம் நல்லா இருக்கும். நம்ம நாட்டுக்கே ஒரு முதலமைச்சர் நல்லவரா வந்தாருன்னா நல்லதா இருக்கும். வீரர் இருக்கணும், எல்லாமே இருக்கணும், எல்லாமே செய்யணும், போன வரணும். ஆனா ஒரு முட்டாள் கிட்ட ஒரு இடத்த போய் கிடைச்சிட்டுனா அந்த குடும்பமும் நல்லா இருக்காது, ஊரும் நல்லா இருக்காது, நாடு நல்லா இருக்காது. ஆனா இப்பேற்பட்ட எல்லா திறமையும் உள்ள ஒரு ஆளு இருந்தா மட்டும்தான் நல்லா இருக்கும். விற்பக விவேகம் உள்ள வேந்தரை சேர்ந்தோர் வாழ்வர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனா கூட கூடி இருந்தானா, நல்லவனா கூட போனா நல்ல புத்தி இருக்கும், கெட்டவங்களா கூட போனா கெட்ட புத்தி கிடைக்கும். எல்லாமே பெரியவங்க எல்லாமே திட்டுவாங்க, ஏண்டா அவன் எப்படியாப்பட்ட பையன், அவனா கூட போய் சுத்தி காட்டுற, இவன் எப்படியாப்பட்ட பையன், இவனா கூட சுத்தி காட்டுற. நல்லவனா கூட போ, அவனா கூட போ, நல்லபடியா படிப்பா, அந்த படிச்சவனா கூட போ, நல்ல விஷயம் கத்துக்க, 4 கட்சிக்கார போய் பாரு, 4 பேர் பெரியவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோ அப்படின்றது. ஆனா கெட்டவங்களோட பொண்ணா ஆவாது. அந்த விற்பக விவேகம் உள்ள வேந்தரை சேர்ந்தவர்கள். ஒரு நாடு நல்லா இருக்குதுன்னா, ஒரு மன்னரை வந்தவங்க, மன்னர் ஒரு ஆள் நல்லா இருந்துட்டா போறோம், அந்த நாடே செழிப்பா இருக்கும். அற்பரை சேர்ந்தோர் வாழ்வதற்கு அரிது அரிது அரிதாகும். அம்மா அற்ப புத்தி, ஒரு திருட்டு பையன், கொலகார பையன், சாராயம் குடிக்கிறவன், இந்த மாதிரி கூட கூடின்னு இருந்தா அவன் நல்லா இருப்பாங்களா? நல்லா இருக்க மாட்டாங்க. இதுதான் இதனுடைய விளக்கம். நல்ல வழியில போனா நல்ல புத்தி நடக்கும், நல்ல விஷயம் நடக்கும்.